சரிகமபா நிகழ்ச்சியில எஸ்பிபி சரண் கலந்துக்க போறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே மிக பெரும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் சரிகமபா ரசிகர்கள் எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக சரிகமபா நிகழ்ச்சி நடுவரான எஸ்பிபி சரண் அவர்களே ஒரு சில விஷயங்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 சமீபத்தில் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் எல்லாரும் எதிர்பார்த்தபடி அபிஷேகா அவர்கள் தான் இந்த ஒரு சீசனை வின் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்த சீசனுக்கான நேர்கட்ட தேர்வு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் முதல் கட்ட தேர்வாக பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா கங்காதரன் கல்லூரியில் வந்து ஜூலை 12 அதாவது நாளைக்கு முதல் கட்ட தேர்வு நடக்க போகுது. அண்ட் இதில் எத்தனை பேர் செலக்ட் ஆக போகிறாங்க, யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து ஜூலை 19 திருச்சி பிஷப் கீப்பர் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கட்ட தேர்வு நடைபெற போகுது. அண்ட் இதில் எத்தனை பேர் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சைந்தவி அவர்களும் அதே போல் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் தான் கலந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் மட்டுமே எல்லா நேர்கட்ட தேர்வுலையும் இருக்கிறதுனால எஸ்பிபி சரண் அவர்கள் என்னாச்சு, அண்ட் ஸ்வேதா மோகன் அவர்கள் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். இதற்கிடையில் சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் எஸ்பிபி சரண் அவர்கள் இந்த சீசனில் இருக்க போகிறது இல்லை அப்படின்னும் அவருக்கு பதிலாக வேற ஒரு ஜட்ஜி தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதனால ரசிகர்கள் எல்லாமே மிக பெரும் ஒரு சோகத்துக்கு உள்ளாகியிருந்தாங்க. எஸ்பிபி சரணுக்கு என்னாச்சு, ஏன் வரலன்னு கேட்க தொடங்கியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து எஸ்பிபி சரண் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. சரிகமபா ரசிகர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். அண்ட் நிறைய பேர் புதுசாக நடக்க போகிற ஆடிஷனில் கலந்துக்க போகிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருமே பதட்டப்படாமல் பண்ணுங்கள், பயப்படாமல் பண்ணுங்கள், உங்களோட சுயத்தை காட்டுங்க, அது போதும். நீங்கள் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணணும் ஒன்றுமே கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்து நான் ஏன் ஆடிஷனில் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஆடிஷன் அப்படிங்கும் போது ஒரு 2 ஜட்ஜி தான் போவாங்க. எல்லா ஜட்ஜஸுமே கூட்டி போக முடியாது. சம்டைம்ஸ் ஒரே நேரத்தில் 2-3 இடத்துல நடக்குதுன்னா வேணால் நான் வந்து கலந்துக்குவேன். பட் ஒவ்வொரு வாரம் அப்படிங்கிறதுனால சைந்தவியும் ஸ்ரீனிவாஸ் சாருமே கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து கலந்துப்பேன். சரிகமபா எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே ஒரு நடுவராக மட்டும் என்னை யாரும் பார்த்தது கிடையாது. ஒரு அப்பாவாக பார்த்துருக்காங்க, ஒரு அண்ணனாக பார்த்துருக்காங்க, அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக என்னை பார்த்துருக்காங்க. சரிகமபா ஃபேமிலியில் நானும் ஒரு அங்கம் அப்படிங்கும் போது எனக்கு உண்மையாலுமே பெருமையாக இருக்குது. இந்த ஒரு சீசன் இல்லை, இன்னும் எத்தனை சீசன் சரிகமபா வந்தாலுமே கண்டிப்பாக அதில் நான் நடுவராக இருப்பேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்தளவுக்கு சரிகமபா நிகழ்ச்சியை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் இப்போதைக்கு நடக்கக்கூடிய நேர்கட்ட தேர்வு, முதற்கட்ட தேர்வு இதில் வந்து நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னும், கண்டிப்பாக சீசன் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் நான் வந்து கலந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட ரசிகர்களுக்கு அவர் நம்பிக்கை கொடுத்திருந்தாரு. மேலும் முதற்கட்ட தேர்வில் கலந்துக்க போற எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. அண்ட் இவரு சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்கிறது இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த முறை யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க, யார் யாரெல்லாம் வர போறாங்க, இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் இப்பவே எனக்கு இருக்கு. நீங்க இந்த சீசனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.